பட எடிட்டிங்கில் கட் பண்ணி தூக்கி எறிகிற வேஸ்ட் ஃபிலிம் ரோலை கிலோ ₹3 விற்பாங்களாம் அந்த காலகட்டத்தில், அதாவது 80s. ஆனால் அதே நேரம் அது தலைவரோட படம் அப்படின்னா அந்த படத்தோட வேஸ்ட் ஃபிலிம் ரோலை வந்து கிலோ ₹100 விற்பாங்களாம். அதாவது ₹3 விற்கிற பொருள் தலைவர் படம் அப்படிங்கிறதுனால கிலோ ₹100. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துவாரகேஸ் தயாரிப்பாளர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அவர் இப்போது நம்மிடம் இல்லை அப்படிங்கிறது வருத்தமான விஷயந்தான். இருந்தாலும் பழைய பேட்டியில் அவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொல்லியிருக்காரு. ವೇಸ್ಟ್ ಫಿಲ್ಮ್ ಕಟ್ ಮಾಡಿರ್ತೀವಲ್ಲ ಫಿಲ್ಮ್ಗಳೆಲ್ಲ, ಅದು ತೂಕ ಮಾಡಿ ₹3 kg. ரஜினிகாந்த் பிக்சரு ₹100 kg. அவர் வந்து தலைவரோட நெருங்கிய நண்பர்களில் ஒருவர். அது மட்டும் இல்லாமல் தலைவரோட அடுத்த வாரிசு நான் அடிமை இல்லை படத்தோட தயாரிப்பாளரும் அவர் தான். அவர் தலைவரை பற்றி, அதாவது தலைவர் அடுத்த வாரிசு படத்தில் நடிக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் பற்றி சொல்லியிருந்தார். தலைவருக்கு வந்து அடுத்த வாரிசு படத்தில் நடித்ததுக்காக ₹5 லட்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. காலையில் தலைவருக்கு அந்த ₹5 லட்சம் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி சாயங்காலமே பார்த்திங்கன்னா மொத்த ஏரியாவும் விற்று தீர்ந்துருச்சான். படக்குழுவினர் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம். உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தலைவர் வீட்டுக்கு போய் 19 லட்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. காலையில் 5 லட்சம் கொடுத்துட்டு சாயங்காலமே இந்த ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இதையும் அவரே தான் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். ಅವನಿಗೆ 5 ಲಕ್ಷ ಕೊಟ್ಟು ಬಂದೆ ಮನೆಗೆ ಬಂದು ಸಾಯಂಕಾಲ 6 ಗಂಟೆಗೆ 19 ಲಕ್ಷ ಅಡ್ವಾನ್ಸ್ ಬಂತು. ಆಲ್ ಏರಿಯಾ ಸೋಲ್ಡ್. 1975 சினிமாவுக்கு வந்து முதல் படம் ஆரம்பித்து அதன் பிறகு வில்லன், குணச்சித்திர நடிகர் அப்படின்னு மாறி 80களின் துவக்கத்திலேயே பார்த்திங்கன்னா உச்சத்துக்கு, யாரும் தொட முடியாத உச்சத்துக்கு போயிட்டாராம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். இவ்வளோ குறுகிய காலத்தில் எந்த ஒரு நடிகரும் பார்த்திங்கன்னா இவ்வளோ டாப்புக்கு போனதில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.